கிச்சனில் எல்லா ஐட்டம்ஸோட ஸ்டாக்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுங்கிற கன்ஃபியூஷன் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ணலாமா? மோஸ்ட்லி உங்ககிட்ட இந்த ரெசிபிக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குன்னு நம்புகிறேன். இல்லைனாலும் சேவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் இந்த எக் ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபுட்டிமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வந்துடுங்க. இந்த வீடியோவில் 2 பேருக்கு ரெடி பண்ணுறதுக்கான அளவு கொடுத்துருக்கேன். இதை பேஸாக வச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பரோட்டாவோட மாவு ரெடி பண்ணிக்கலாம். 180 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது 1.5 கப்பு போல் அளவு இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக முட்டையோட ஒயிட்டை மட்டும் பொறுமையாக உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டிப் என்னென்னா, இந்த அளவு மாவுக்கு 2 முட்டை ஒயிட்டு தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே ஆட் பண்ணோன்னா மாவு டஃப் ஆகி பரோட்டா ஹார்ட் ஆயிடும். எக் ஒயிட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நெய்யோ இல்லாட்டி வெண்ணெயோ இந்த மாவில் சேர்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு இதே அளவுக்கான ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி 1/4 கப்பு போல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுடலாம். இது தூங்கிட்டு இருக்கிற அந்த கேப்பில் ஸ்டஃபிங்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் இல்லை கடாயில் 2 ஸ்பூன் ஆயிலோ கீயோ சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும். வெங்காயம் குவிக்காக வதங்கணுன்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போது சால்ட் ஆட் பண்ணல, டைம் கொடுத்து வதங்க விட்டுருக்கேன். அடுத்து 1 இல்லை 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு சின்ன தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதங்க விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் வெந்து வந்தோன்னே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அகெயின் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தட்ஸ் இட். எக் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது தூங்கிட்டு இருக்கிற மாவை 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எழுப்பி விட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் மாவை தேய்ச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அந்த பிளேஸில் நான் காமிச்சிருக்கிற மாதிரியே கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மசாலாவோட அந்த ஈரப்பதம் மாவில் இறங்காமல் மாவு ட்ரையாக இருக்கும். ஸ்டஃபிங் வச்சுட்டு இது போல் எல்லா சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணி கட்டமாக மாற்றிட்டு திரட்டிக்கோங்க. எப்பவும் போல் பேன் இல்லாட்டி தோசைக்கல்ல போட்டு வாட்டி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சின்ன டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டே பேனில் ஆயில் சேர்க்காம பரோட்டாவோட 2 சைடும் லைட்டாக குக் ஆனோன்னு ஸ்பூன் ஆர் ப்ரஷில் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது இந்த பரோட்டாவோட சாஃப்ட்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மீடியம் ஹீட்டில் வச்சு இதை 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பரோட்டா மேக்கிங் டன்னு. இதுக்கு ஒரு சிம்பிள் சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். நீளமாக கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் 1/4 கப் தயிர் சேர்த்துட்டு
1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் இதை செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ரெசிபீஸோடு வந்து பார்க்குறேன். பை ஃபார் நவ்.